மகாநதி சீரியலில் வீட்டை காலி பண்ணும் காவேரி குடும்பம். பரிதாபமாக நிற்கும் விஜய், சேர்த்து வைக்க போகும் நவீன். காதலை சொல்ல வரும் தருணத்தில் இப்படி ஒரு மோசமான நிலைமையில் விஜய் மாட்டிக் கொண்டார். காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து தன் காதலை சொல்லி தனக்கு எஜமானியாகவும் தேவதையாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைப்பட்ட விஜய்க்கு எல்லாம் ஏமாற்றமாகவே போய்விட்டது. யமுனா சொன்ன ஒப்பந்த கல்யாணத்தை தெரிந்து கொண்ட குடும்பம் விஜயிடம் நியாயம் கேட்டு விட்டார்கள். அப்பொழுது நர்மதாவின் ஆபரேஷனுக்காக ஒரு வருட ஒப்பந்த கல்யாணம் பண்ண சொல்லி விஜய் கேட்டார். எனக்கும் அந்த நேரத்தில் வேறு வழி தெரியாததால் கல்யாணத்திற்கு ஒத்து கொண்டேன் என்று சொல்லிய நிலையில் காவிரியின் குடும்பம் காவிரியை அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுது காவிரி அடி வாங்குவதை பார்க்க முடியாத விஜய் தடுப்பதற்கு முயற்சி எடுக்கிறார். உடனே எல்லாத்துக்கும் காரணம் நீதான் என்று குமரன் விஜயை அடித்துவிட்டார். அப்பொழுது அங்க பெரிய பிரச்சினை ஆரம்பித்த நேரத்தில் ராகினி பசுபதி எல்லோரும் வந்து விட்டார்கள். சும்மாவே ராகினி பசுபதி ருத்ர தாண்டவம் ஆடுவார்கள். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு விஷயம் கொத்தாக கிடைத்திருக்கிறது என்றால் சும்மாவா விட்டு வைப்பாங்க. இதுதான் சான்ஸ் என்று காவிரியையும் காவேரி குடும்பத்தையும் வாய்க்கு வந்தபடி திட்டி அவமானப்படுத்தி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு எதுவும் பதிலடி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் காவிரி குடும்பம் இருந்ததால் எல்லா பேச்சுக்களையும் வாங்கிக் கொண்டார்கள். ஆனாலும் பசுபதி மூக்கை நுழைத்து அவமானப்படுத்தி பேசியதால் அங்கு கைகலப்பு ஆகிவிட்டது. பிறகு அந்த இடத்தில் காவிரி குடும்பம் அவமானப்பட்டதோடு இனி இந்த மாதிரி ஆளு உனக்கு தேவையே இல்லை என்று விஜயிடமிருந்து காவிரியை பிரித்து கூட்டி போய் விட்டார்கள். இந்த தருணத்தில் என்ன சொல்வது என்ன பண்ணுவது என்று தெரியாமல் விஜயும் அழ ஆரம்பித்து விட்டார். ஆனால் இதற்கு அப்புறமும் இந்த வீட்டில் இங்கே இருக்க வேண்டாம் என்று முடிவு பண்ணி வீட்டை விட்டு போவதற்கு காவிரி குடும்பம் தயாராகி விடுவார்கள். இவர்கள் போகவில்லை என்றாலும் ராகினி உசுப்பேத்தியே இந்த குடும்பத்தை காலி பண்ண வைத்து விடுவார். எல்லாமே கைமீறி போய்விட்டதே என்று பரிதாபத்தில் விஜய் நிற்கிறார். இந்த ரணகளத்தில் குளிர்காயும் விதமாக ராகினி மற்றும் பசுபதி வெண்ணிலாவே வைத்து ஏதாவது டிராமா போட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யும் விதமாக நவீன் வந்து விஜயிடம் பேசி காவிரி மற்றும் விஜயை ஒன்று சேர்த்து வைக்க போகிறார். போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் தாத்தா. காவேரி வருவா நினைக்கிறியா? நான் போய் காவேரின்னு கூப்பிட்டோன்னே அவ ஓடி வந்துருவா. இங்க எதுக்கு வர? எனக்கு காவேரி கிட்ட பேசணும், அவ்வளவுதான். காவேரி உங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டான். காவேரி கூட நான் சேர்ந்து வாழணும் தான். நிறுத்தியா? உன் கூட சேர்த்து வைப்போன்னு நினைப்பா உனக்கு? கான்ட்ராக்ட் போட்டது ஒண்ணுதாங்க நான் பண்ண தப்பு. உன்கிட்ட சரி தப்புன்னு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் காவேரி கிட்ட பேசியே ஆகணும். காவேரி வாங்கின காசுக்கு என் பொண்ணு நடிச்சு கொடுத்துட்டால, அதோட அவளை விட்டுடு. மறந்தாயே மறந்தாயே பெண்ணே என்னை ஏன் மறந்தா? மகாநதி சகோதரிகளின் கதை திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 6:30க்கு உங்கள் விஜய் மற்றும் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.